ஆப்பிள் திருடும் காகம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த காகத்திற்கு திருட்டு காகம் என்ற ஒரு பெயரும் உண்டு. ஒரு நாள் அது காட்டிற்குள் நுழைந்து தானியத்தை தேடுகின்றது. அப்பொழுது அங்கும் இங்கும் தேடி பார்த்த பொழுது அங்கு ஒரு தானியம் அது கண்களுக்கு தென்படுகிறது. உடனே அது அந்த தானியத்தை தூக்கி பறந்து செல்கிறது. உடனே அது ஒரு ஆப்பிள் தோட்டத்தை பார்க்கிறது. அந்த ஆப்பிள் தோட்டத்தில் உட்கார்ந்து அங்கும் இங்கும் இருக்கும் பழத்தினை பறித்து தனது கூடை ஃபுல்லாக நிரப்பிவிட்டது. பிறகு அங்கிருந்து பறந்து விட்டது. ஆனால் அங்கு கழுகு இருப்பதை அது பார்க்கவில்லை. உடனே கழுகு அதை துரத்தி செல்கிறது. துரத்தி செல்லும் பொழுது கழுகால் அதை பிடிக்க முடியவில்லை. அது பறந்து போய்விட்டது. பிறகு கழுகு யோசித்தது. பிறகு நேராக காவல்துறையினரிடம் சென்று நடந்த எல்லாத்தையும் காவல்துறையினரிடம் கூறியது. உடனே காவல் அதிகாரி ஒரு காரை எடுத்துக்கொண்டு நேராக அந்த காகம் வாழும் இடத்திற்கு சென்று காகத்தை தேடி காகத்தை சிறையில் அடைத்து விட்டனர். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், திருட்டுத்தனம் செய்தால் கண்டிப்பாக அதற்கு தண்டனை உண்டு. இதுதான் இந்த கதையின் விளக்கம்.